இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கின்ற உமது ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தைகள் எவ்வாறு வல்லமை ஆனவை என்றும் அவை எவ்வாறு அதனுடைய குறிக்கோளை நிறைவேற்றுகிறது என்பதை விளக்குகிறது முதல் வாசகம். இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்புவதில்லை என்று இறைவன் கூறுகின்றார். இறைவனின் வார்த்தை வல்லமையானது என்பதை உணர்ந்து நம்பிக்கை வைத்து வாழ்வோம், ஆசீர்வாதம் பெறுவோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் தூயவர் என்றும் அவருடைய ஆட்சி இந்த உலகத்தில் நிறுவப்பட வேண்டும் என்றும் நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆண்டவர் செய்கின்றார் என்றும் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்றும் எவ்வாறு கடவுள் நம்மை மன்னிப்பார் என்றும் விளக்குகிறது. மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவரின் அருளில் வாழ்கிற நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஜெபித்து ஆண்டவரின் வாக்கை நம்பி வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இறைவன் கூறுகிற வார்த்தைகளை நம்பி ஜெபிப்போம். நமக்கு நல்லது நடக்கும். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித வால்ஃப்ரிக் அற்புதங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் பெயர் பெற்றவர்.